18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போ நீ எதுக்காக பயப்படுற? ஐயோ, இதை இழந்துடுவோமோ, இது நமக்கு கிடைக்காம போயிடுமோ, அது தப்பாக நடந்துடுமோ, யாராவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு நீ பயப்படவே வேணாம். ஏன்னா நீ எதையும் இழக்கவும் மாட்டாய், எதுவும் நீ நினச்சதற்கு மாறா தப்பாக நடக்கவும் செய்யாது. அப்படி உன் வாழ்வில் எதையும் தவறாக நடக்க நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நீ நடப்பதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக மௌனமாக கவனிச்சு பாரு. யாராவது உன்னை தேடி வர்றாங்களான்னு கவனி. ஆனால் இப்போ தேடாதவங்க இதுக்கு முன்னாடி மட்டும் ஏன் உன்னை தேடி வந்தாங்கன்றதையும் யோசி. எல்லாமே ஏன் இப்போது உன்னை விட்டு விலகி போச்சு? இதுக்கு முன்னால் உன்னை தேடி வந்தவங்களும் உன்கிட்ட சுற்றம் சூழம் நட்பும் நல்லதாக பழகுனவங்களும் சும்மா நல்லதாக தான் வந்து பழகுனாங்களா, நல்ல காரியத்துக்காக உன்னை தேடி வந்து பழகுனாங்களாங்கிறத நல்லா யோசித்து நடந்து கொள் என் தங்கமே. இது உனக்கான காலம். நீ உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். எத்தனை நாள் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்னடா வாழ்க்கையில் எல்லாமே எதிராக நடக்குது, நாம் நினச்சது ஒன்றுமே முடியலை, கடன் கஷ்டம் பிரச்சனை தோல்வின்னு வாழ்க்கையே இவ்வளவு சோகமாக இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லி அழுக முடியாமல் உன் தலையணையில் உன் கண்ணீர் எல்லாம் உருகி வழிந்தோடி ஓடியது தானே. தேவை இருக்கிற வரைக்கும் சொந்தம் பந்தம் பாசம்னு சொன்ன மனிதர்கள் எல்லாம் இப்போ தேவை முடிஞ்ச பிறகு போன இடம் தெரியாமல் போயிட்டாங்க. இருண்ட தெருவில் நீ மட்டும் தனியாக பயணம் செய்வதைப் போல பயப்படாத. நீ தொடர்ந்து நடந்து முன்னேறி நீ நினச்ச இடத்துக்கு போய் சேர்றதுக்கு இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது இருக்கிற உன் வாழ்க்கையில் இந்த நிலைமையிலிருந்து நீ மீண்டு வருவதற்கும் நல்லா முன்னேறி ஜெயிச்சு வாழ்கிறதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என் தங்கமே. இத்தனை நாட்களாக வலியையும் வேதனையையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இப்போது சந்தோஷத்தையும் சிறப்பையும் பார்க்க போகிற. நெஞ்சத்தில் வஞ்சத்தோடு நீ யாருக்கிட்டையும் பழகுனது கிடையாது. இருந்தாலும் எல்லா மனிதர்களும் நஞ்சை கக்கும் பாம்புகள் போல உன் மேலே விஷத்தை தானே உமிழ்ந்தார்கள். உன் மேலே விஷத்தை துப்புன மனிதர்களையும் உனக்கு கெட்டது செஞ்ச மனிதர்களையும் உன்னை அழிக்க நினச்ச மனிதர்களையும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது உனக்கான நல்லது நடந்துடாதான்னு தேடி தேடி ஏமாந்த கதையெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. நீ வேரோடு சாய்ந்த விருட்சம் கிடையாது. மீண்டும் துளிர்விட்டு தலைத்து மலர்ந்து நிற்க போகிற அழகான மலராக மாறப்போகிற. நீ ஏங்கின விஷயமெல்லாம் இப்போ அழகாக உனக்கு நடக்கும். மனசு சரியில்லை நீ வருத்தப்பட்டதையெல்லாம் உனக்காக சரி செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ பயப்படும்படியோ கூட எதுவுமே தப்பாக நடக்காது. எல்லா நன்மைகளையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது. உன்னுடைய எண்ணங்கள் முழுவதுமாக நிறைவேறப்போகுது. உனக்கு நல்லது நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகத்தில் தானே இருந்த. இப்போ எல்லாத்தையுமே உனக்காக நடத்தி தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். உன் கனவுகள் அனைத்தையுமே நான் நனவாக்குவேன் என் தங்கமே. என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலையே, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே நீ கலங்கியதெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் உனக்காக நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த கருப்பசாமி நானே வந்துட்டேன். திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நடக்க போகிறத பார்த்து நீ அதிசயிச்சு நிற்க தான் போகிற. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது நல்ல அறிவு. ஆனால் என்னை தவிர என்கிட்ட இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது மிகச் சிறப்பான எண்ணம் தான். நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் நிஜம். உனக்கு நடப்பது எல்லாம் கிடைப்பது எல்லாம் என் அருளால் தான் உனக்கு கிடைக்குதுன்ற உண்மையை நீ ஏற்றுக்கத்தான் வேணும் என் செல்லமே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நடத்த தான் போகிறேன். இத்தனை நாளாக நீ எதுக்காக பயந்துக்கிட்டு இருந்தியோ, எது நடக்கும்னு நினச்சி பயந்தியோ, எது நடக்காமல் போயிடும்னு நினச்சி பயந்தியோ, எல்லாத்தையுமே உன் எண்ணத்திற்கு ஏற்றாறு போல நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை நல்லா இருந்த வரைக்கும் நிறைய மனிதர்கள் உன் மேலே அன்பு செலுத்தினார்கள். நிறைய பேர் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும்போது சொந்தங்கள் எல்லாம் சிதறி ஓடி போனாங்க. அன்பையும் பாசத்தையும் தேடி ஏங்கக்கூடிய பிள்ளையாக நீ மாறிவிட்டாய் தானே. இந்த கருப்பசாமி என்னுடைய அன்பை தேடி ஓடிவா. என்னை நம்புபவர்களுக்கும் என்னை நாடி வந்தவங்களுக்கும் நான் எந்த இழப்பும் அடைய விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ தனிமையில் தவிச்ச நாட்கள்லாம்
இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்து நீ அழகாக வாழும்படி செய்வதற்கு நான் வந்துட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் மனசில் சலனம் கொள்ளாமல் என்னையே முழுசாக நினச்சினா ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். ஒரு நாள் எல்லாமே மாறும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாமே ஒரே நாளில் மாறிடாது தானே. நீ மன உறுதியோட உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ ஆரம்பிச்சினா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தையும் இனிமையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அப்பா கருப்பா, என் வாழ்க்கை மாறும்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் எதுவுமே மாறலையே நீ தினமும் யோசிப்பதும் வருந்துவதும் எல்லாம் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஈகையையும் கருணையையும் நான் பெருக்க போகிறேன். உனக்கான விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்விலும் வந்து சேரும். நீயும் எல்லா நல்லதுகளும் எதுக்காக நடக்குதுன்னு முழுவதுமாக உணர்வாய். இந்த ஊரும் உலகமும் உன்னை பயமுறுத்தினாலும் இந்த கருப்பனை மனசில் நினச்சிக்கிட்டினா நான் உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன். நீ அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்ச காலமெல்லாம் போய் இப்போ நானே உன்னை தேடி உதவி செஞ்சு உனக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறேன். எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலன்ற எதிர்மறை எண்ணமே உனக்குள்ளே வரக்கூடாது. இல்லை, முடியாது, கிடைக்கல, நடக்கலைன்ற வார்த்தைகளை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போடு. நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சு உனக்கான எல்லா நல்லதுகளையும் செய்வதற்காகவும் உன்னை என் தோளில் சாட்சி வச்சு உனக்கு ஆறுதல் சொல்லி அரவணைக்கிறதுக்காகவும் தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போவுமே யாரையுமே நீ வெறுக்காத. ஒருத்தரை உனக்கு பிடிக்கலைன்னா அமைதியாக அவர்களை விட்டு விலகிப்போ. ஏன்னா யார் கூடையாவது சண்டை போட்டாலும் அல்லது யார் கூடையாவது உனக்கு பிரச்சனை வந்தாலும் முதல்ல நீ நிம்மதியிலேருந்து தவிக்க ஆரம்பிச்சிடுற. சுற்றி என்ன நடந்தாலும் எப்போவுமே உன் மனசில் நிதானமும் நிம்மதியும் இருக்கட்டும். தேவையில்லாமல் நீ வருத்தப்படவோ கலங்கவோ வேண்டாம். உன்னுடைய சிரிச்ச முகத்தை பார்க்கறதுக்காக தான் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ நான் விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து அரவணைப்பேன் என் தங்கமே. உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம்னு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நினச்ச உன்னை நான் நிச்சயம் சந்தோஷமாக வாழ வைப்பேன். உனக்காக யாரும் நல்லது நினைக்கலையே நினச்சி வருந்தாதே. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி உனக்கான எல்லா நல்லதும் செய்ய நான் காத்திருக்கேன். நீ எப்பவும் யார் மீதும் கோபம் கொள்ளாதே, யார் மீதும் தீராத வெறுப்பு கொள்ளாதே. அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை கடந்து வந்து பொறுமையாக பொறுப்பாக உன்னுடைய காரியங்களை திறமையாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேலே கோபப்படுறதும் அடுத்தவங்களை வெறுப்பாக பார்க்குறதும் நீ வெற்றியடைவதை தடுத்துரும். எப்போதுமே எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வர தயாரான பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லவே. உன் கஷ்டங்கள் பேசட்டும், உனக்கு எதிரான சவால்கள் முடியட்டும். உன் வாழ்க்கையில் எல்லா தீமைகளையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் வசதியும் வசந்தமும் வருதுன்னா அதற்கு நீ அமைதியாக இருந்தால் தான் முடியும். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக உனக்கான செயல்களில் கவனம் செலுத்தினா உனக்கான வரவும் வருமானமும் செல்வமும் பெருகும். நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ முடியும். முன்னெல்லாம் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவ, எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருப்ப. இப்போது அழுகுவதையும் நிறுத்திக்கிட்ட, புலம்புறதையும் குறைச்சிக்கிட்ட. கொஞ்சம் பயப்படுறதை மட்டும் இன்னும் மாற்றிக்கணும். எதற்கெடுத்தாலும் என்னாகுமோ என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு அமைதியான சூழ்நிலையில் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக நான் சரி செய்வேன்னு என்னை முழுசாக நம்பு. உன் வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை வாழ முடியும். கடந்த கால நிகழ்வுகளை ஒருபோதும் யோசிக்காதே. நாளைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றதில் மட்டுமே உன் கவனம் இருக்கட்டும். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நீ திறமையாக வாழ தயாராகு. இந்த கருப்பசாமி உன் மேலே அன்பும் பாசமும் இரக்கமும் கொண்டவனாக இருக்கேன். உன்னை முழுசாக புரிஞ்சவனாக இருக்கேன். உன்னுடைய சிரமத்தை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய சக்தி உள்ளவனாக இருக்கேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு முழுசாக என்னை நம்பு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குலத்தையுமே காக்கக்கூடிய கருப்பசாமியாக நான் இருப்பேன். எல்லா கஷ்டங்களையும்
கடந்து வந்துக்கிட்டு இருக்க உன்னை புரிஞ்சுக்காம யாராவது உன்னை நோக்கி குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் கண்டுக்காத. ஏன்னா உன்னை குறை சொல்கிறவன் யாருமே உத்தமர்கள் கிடையாது. உன்னை தப்பு சொல்கிறவங்க யாருமே சரியானவங்க கிடையாது. நீ நீயாக இரு, உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு.